நிறைய பேர் சொன்னீங்க தாவேக தலைவர் தளபதி விஜய் கூத்தாடி படம் நடிக்கிற மாதிரி இது அரசியல்லாம் இல்ல. அரசியலை பத்தி அவனுக்கு என்ன அப்படி தெரியும், அப்படி என்னத்தான் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டான் இப்படின்னு போய் சொல்றான் அப்படி இப்படின்னு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ கிடைச்சிருக்கு. நான் என் வாயால சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்களே இந்த வீடியோ பாருங்க. அவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ பாருங்க. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்தபோது அவருடைய வயது 23. 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது 24. இதெல்லாம் பார்த்து 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான் 1998 எவனும் 250 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல. மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2001 ஜனவரி 26 இந்தியாவின் 52வது குடியரசு தினம் இதெல்லாம் அரசியல் வரதுக்கு முன்னாடியே அவர் செஞ்ச சேவை. குஜராத் மாநிலத்துக்கு அவர் அநியாயம். அவரோட வயது 26. காட்டிதான் ஆகணும். நிறைய பேர் 2005 வாங்கிய போது இலங்கைக்கு 1 லட்சம் ரூபாயும் 100 மூட்டை அரிசியும், தமிழகத்துக்கு முதலில் 5 லட்சம் ரூபாயும் 10 லட்சம் ரூபாயும் மொத்தமாக 15 லட்சம் ரூபாய். அன்றைய முதல்வர் ஜெயலலிதா தலைவர் அந்நேரம் அவரோட வயது 30. நான் விஜய் அவங்களோட தொண்டர்கள் 2008 கேளுங்க. டிவிகா கட்சியில வந்து அப்படி என்னதான் மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்தா இவங்க வார்த்தையாளர் இல்ல, பெண்களுக்கு செஞ்சு காட்டுவீங்க. தலைவர் தளபதி விஜய் மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேன்ஸ் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்ல இப்ப அரசியல் வரவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் தளபதி பத்தி பேசுங்க, அவர் வந்து தர தெரியுங்க அப்படி எல்லாம் இல்லங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான பயம் இல்லாத ஒரு ஸ்டேட், சரியா கிளீனான ஒரு ஸ்டேட், மத்த ஸ்டேட்ஸ் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு மாநிலம். சோ இது வந்து பண்றது சாதாரண விஷயம். இது எவ்வளவு வருஷமா இந்த கட்சிகள் இங்க இருக்கு, எவ்வளவு வருஷமா இருக்கு, எப்ப வேணா இது பண்ணிருக்கலாம். இப்ப நான் பண்றேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வரும்போது அவர் ஃப்ரீயா விடணும். அதை வந்து வந்தவரை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகள் கொடுத்து பண்றதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மறுபடியும் நம்ம எல்லாருமே வந்து எங்க போய் விட போறோம்? அந்த குடிக்குள்ள தான் விட போறோம். நான் என்ன சொல்றேன், அவங்களும் நல்லா இருப்பாங்க.